இதயத்தோடு உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். கரூர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான செயலை பற்றி, விபத்தை பற்றி விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சோக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி விவரமா சொல்லக்கூடிய மனசு கூட என்னுடைய மனசுல இடம் கொடுக்கல. அந்த அளவுக்கு நானும் வேதனையில் இருக்கிறேன். நேற்று இரவு ஒரு 7:45 மணி அளவுக்கு சென்னையில அதிகாரிகளோடு கலந்து பேசிக் கொண்டிருந்த போது கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. கூட்ட நெரிசல்ல மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பல பேர் மூச்சுத்திணறலுக்கு ஆளாகி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. செய்தி கிடைச்ச உடனே இந்த கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடு நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டன, உண்மையா, உடனடியாக நீங்க மருத்துவமனைக்கு போங்க, போய் என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கலெக்டர் இடத்துலையும் தொடர்பு கொண்டு நான் கேட்டபோது அவரும் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. அடுத்த 5 நிமிடங்கள்ல மருத்துவமனைக்கு எடுத்து சொல்லக்கூடக்கூடிய முதல்ல 4-5 பேர் அழைத்துக்கிட்டு போயிருக்காங்கன்னு செய்தி வந்துச்சு. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அதிகமான பேரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மரண செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. மரண செய்தி வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு உடனடியாக இந்த மாவட்டத்தினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தொடர்பு கொண்டேன். அந்த அடிப்படையில் அன்பில் மகேஷ் தஞ்சாவூருக்கு போயிட்டு இருந்தாரு. அவரை தொடர்பு கொண்டு உடனடியாக கரூருக்கு போன்னு சொல்லி உத்தரவு போட்டு அவர் வந்தாரு. அதுக்கு பிறகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை சென்னையிலிருந்து உடனடியாக போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு அவரையும் அனுப்பிச்சு வச்சேன். அப்புறம் டிஜிபி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகிய அதிகாரிகள் எல்லாம், காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் தொடர்பு கொண்டு நான் உடனடியாக இதை பற்றி கவனிக்க வேண்டும் என்று போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி உத்தரவிட்டு அவர்களையும் அனுப்பி வச்சேன். அந்த செய்திகள் எல்லாம் என் மனசை கலங்கடிச்சது. அதுக்கு பிறகு உடனடியாக நான் தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்க நம்முடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், நேரு அவர்கள், வேலு அவர்கள் அமைச்சர்கள் சென்னையில் இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டேன். அதிகாரிகளையும் அழைச்சு, டிஜிபியும் அழைச்சு, அதுக்கு பிறகு கலந்து பேசி என்னென்ன செய்யலாம், என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு விவரம்லாம் கேட்டேன். எல்லாரையும் முக்கியமான பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதிகாரிகள், கரூரை ஒட்டி இருக்கக்கூடிய 5-6 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம், மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக அந்த பகுதிக்கு கரூருக்கு போகும்படி உத்தரவிட்டு அவங்க எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க.